தமிழகம் முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து உரையாற்றினார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு 1000 மருந்தகங்களை காணொலி காட்சி மூலமாக தமிழகம் முழுவதும் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக திறந்து வைத்து உரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் கல்வியும் சிறந்த மருத்துவம் தான் திராவிட என்றும் இதுதான் நம் நாட்டை சிறந்த நாடாக உருவாக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த முதல்வர் மருந்தகம் மூலம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயனடையும் வகையில் இந்த மருந்தகங்களானது செயல்படும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் அதாவது 500 தொழில் முனைவர் மற்றும் 500 கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக இந்த மருந்தகங்களானது திறக்கப்பட்டிருக்கிறது என்றும், அதே போல இந்த மருந்தகங்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு நீர் இழிவு நோய் மற்றும் ரத்த சோகை மற்றும் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருந்துகள் தனியார் மருந்தகங்கள் 70 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய மருந்துகள் வெறும் 11 ரூபாய் மிக மலிவான விலையில் விற்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தெரிவித்திருந்தார். இந்த மருந்தகங்களில் பிஃபார்ம் முடித்தவர்களின் சான்றை வைத்து தொழில் முனைவர்கள் அவர்களும் இந்த மருந்துகளை துவங்கலாம் எனவும் தமிழ்நாடு முதல்வர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த மருந்துகள் துவங்குவதற்கு 3 லட்சம் ரூபாய் வரை மானியமானது வழங்கப்படும் எனவும் உள்கட்டமைப்பு மற்றும் மருந்துகள் கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் உள்ளிட்டவைகள் அதாவது இதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தனது உரையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியானது கொண்டு வருவதாகவும், அதே போல மத்திய அரசில் இருந்து பல்வேறு நிதி நெருக்கடியை தொடர்ந்து அளித்து வந்தாலும் தமிழக மக்களுக்கு அளிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் எந்த தடையின்றி அதாவது திட்டங்களை செயல்படுத்தி வருவதில் இந்த அரசு செயல்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது உரையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் தமிழ் புதல்வன் இன்னுயிர் காக்கும் திட்டம், அதே போல காலை உணவகம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாகவும் மக்கள் பயன்பெற்று வருவதாகவும், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தங்களது பொருளாதாரத்தை மருந்துக்காகவே செலவிட்டு வருகிறார்கள். குறைந்தது இந்த நீர் இழிவு நோய் மற்றும் அதே போல பிபி மற்றும் உள்ளிட்டவைகளை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி வரக்கூடிய மருந்துக்காக ஒரு பெருந்தொகையானது செலவழிக்கப்படுகிறது. அவர்களுடைய அதாவது சுமையை குறைக்கும் வகையிலே இந்த முதல்வர் மருந்தகத்தில் விற்கப்படக்கூடிய மருந்துகள் மிக குறைவான விலையில் விற்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதல்வர் தனது உரையின் மேலாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர். தமிழகம் முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்திருக்கிறார். கல்வியும் மருத்துவமும் தான் தமிழ்நாட்டின் இரு கண்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.